வணக்கம். கதிர் டியர் 1 மணி கெஸிங், 6 மணி கெஸிங், 8 மணி கெஸிங், 3 கெஸிங் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தனித்தனி பேர்ட்ட பிரித்து கொடுத்துருக்கிறேன். ஏபிபிசிஎஸ் மொத்தமாக கொடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நமக்கு வாஸ் அவுட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ட்ரிக்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது நேரத்தே கொடுக்க வேண்டிய ட்ரிக்கு தான். இதுக்கு முன்னூட்டி இந்த ட்ரிக்கை நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கிறேன். 10 நாள் தொடர்ந்து பாஸ் ஆகிருக்குது. 1 மணி ஷோவும் 8 மணி ஷோவும் அதிகப்படியாக பாஸ் ஆகிருக்குது. 6 மணி ஷோ கொஞ்சம் கம்மியாக தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால் உங்கள் கெஸிங்லலாம் கரெக்டாக வருதான்னு பார்த்து எடுத்து வைங்க, சரிங்களா? 5ஆம் தேதிக்கெலாம் நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் கை கொடுக்கல, வாஸ் அவுட்டு தான். எத்தனையோ ட்ரிக்கு மாற்றி நம்ம எடுத்திருந்தாலும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி உள்ளே வந்ததுனால கரெக்டாக அந்த லைனை பிடிக்க முடியல. அதனால் இந்த ட்ரிக்கு இப்போ புதுசாக எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்பில் கரெக்டாக வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க, சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரிக்கில் வர்ற சென்ட்ரு போர்டு நம்பரை தான் ஆல் போர்டில் பெரும்பாலும் மேட்ச் பண்ணி கொடுப்பேன். அந்த ட்ரிக்கில் வர்ற சென்ட்ரு போர்டு நம்பர் தான் ஆல் போர்டு எப்போவுமே கொடுப்பேன். அது ஓரளவு கரெக்டாக பாஸ் ஆகிட்டே தான் வரும். இந்த ட்ரிக்லேயும் அதே மெத்தடில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முன்ன பின்ன, அதாவது ஏ அண்ட் சியில் உள்ள நம்பர் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் சிங்கிள் நம்பர், ஒரே நம்பர், சென்ட்ரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு. ஆறாம் தேதி 9வது மாதம் 1 PM சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் நான் என்ன வச்சுருக்கேன்னா 8 வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பிலலாம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. 8 வச்சுருக்கேன். இந்த ட்ரிக்கு 10 நாள் சூட் ஆகிருக்குது. 11வது நாள் நம்ம ராஜுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் கெஸிங்களெலாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் மோஸ்ட்லி எடுங்க, சரிங்களா? நம்ம ட்ரிக்கில் வந்தது 380. இந்த ட்ரிக்கில் வந்து அந்த நம்பர் கூட ஒவ்வொரு நம்பரை கூட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த நம்பர் வருது, இல்லைன்னா அந்த நம்பர் வருது, சரிங்களா? இந்த மெத்தடில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டேன். 10 நாள் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம். 380 491, சரிங்களா? ஏ போர்டு 3 4, பி போர்டு 8 9, சி போர்டு 0 1. உங்கள் கெஸிங்களெலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் சென்ட்ரு போர்டு 8 மட்டும் ஆல் போர்டில் சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏபிபிசிஏசி 38 80 30 49 41 91, சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாவது நம்பர் செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த ட்ரிக்கு புதுசாக எடுத்துருக்கிறேன். 10 நாள் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. தொடர்ந்து 11வது நாள் நமக்கு கை கொடு நான் எடுத்திருக்கேன். கை கொடுக்கொண்டு உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க, சரிங்களா? 6 மணி ஷோக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 5 தான் வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. 6 மணி ஷோ ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 5. திரு டிஜிட் 957. நம்பர் கூட்டியாச்சுன்னா 0 13 0 6 8, சரிங்களா? 9 5 7 நம்பர் கூட்டினா 0 6 8. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ போர்டு 90, சென்ட்ரு போர்டு 5 6, சி போர்டு 7 8. சென்ட்ரு போர்டு 5 நான் ஆல் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. ஏபிபிசிஏசி 95 57 95 57 97 68 97 68 08 06.
உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. சரிங்களா? எட்டு மணி ஷோக்கு ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 0 தான் வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. இந்த ட்ரிக்குப்படி சென்ட்ரு நம்பர் 0 எடுத்திருக்கேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. சரிங்களா? திரு டிஜிட்டு 309 410. திரு டிஜிட் 309 410 2 செட்டு எடுத்திருக்கேன். ஏ போர்டு 3 4, பி போர்டு 0 1, சி போர்டு 9 0. கரெக்டாக ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகிருக்கு. 11ஆம் தேதி எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு பார்ப்போம். ஏபிபிசிஏசி அதே மெத்தட் தான். 30 0 9 39 41 40 10. சரிங்களா? இதே மெத்தடில் தான் எடுத்துருக்கிறேன். 1 மணி ஷோவும் 8 மணி ஷோவும் கொஞ்சம் அதிகப்படியாக மேட்ச் ஆகி வந்திருக்குது. 6 மணி ஷோ கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு. சரிங்களா? நன்றி.